சூர்பனகையோட கணவன் ராவணனுக்கு எதிராக செயல்பட்டதாலும், ராவணனுக்கு எதிராக போரிட்டதாலும் ராவணன் சூர்பனகையோட கணவனை கொன்னுடுறாரு. ஸோ அந்த வஞ்சத்தை மனசில் வச்சுக்கிட்டே இருந்த சூர்பனகை என்ன பண்ணுறாங்க, அவங்க அண்ணனை பழி வாங்கிறதுக்காக நாள் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ தான் காட்டில் அவங்க போயிட்டுருக்கும்போது ஃபஸ்ட்டு ராமனை பார்க்குறாங்க. ராமனை பார்த்து அவர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி வேணும்னே காதல் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே வம்புக்கு இழுக்கிறாங்க. அவர்கிட்ட எதுவுமே முடியலன்ன உடனே திருப்பி லக்ஷ்மணன் பார்க்குறாங்க. லக்ஷ்மணனை பார்த்துட்டு அவர்கிட்டயும் போயிட்டு வம்புக்கு இழுக்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிற சூழ்ச்சி என்னன்னாக்கா, இவங்க 2 பேரும் ஒரு போராளிகள். இவங்கள நம்ம அண்ணனுக்கு எதிராக ஏவி விட்டோம்னாக்கா கண்டிப்பாக நம்ம அண்ணன் தோற்று போயிடுவான், அவன் இறந்துருவான், நம்மளை விதவையாக்கினவன் இறந்துடுவான் அப்படின்ற ஒரு உள்நோக்கத்தை